என் பொண்ணுக்கு ரொம்ப பிடித்த ஃப்ரைட் ரைஸ் இதுதான். குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடும் இந்த ஃப்ரைட் ரைஸை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே 2 கப்ஸ் கிட்ட பாஸ்மதி ரைஸை எடுத்திருக்கேன். ரைஸை நல்லா வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் கிட்ட சோக் பண்ண வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்காண்டி மேரினேஷன் பண்ணி வைக்கலாம். 450 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். One tablespoon ginger garlic paste, half teaspoon normal chili powder, half teaspoon Kashmiri chili powder, काल टीस्पून मंचतूल, 1 teaspoon coriander powder, half teaspoon pepper powder, काल टीस्पून गरम मसाला पाउडर, தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. நல்ல கோட்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோரும் சேர்த்துடுது. இது எல்லாமே சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பெரிய ஒரு பாட்டில் 10 கப்ஸ் வாட்டர் கிட்ட ஆட் பண்ணியிருக்கு. அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தான் வாங்கி எடுத்திருக்கு. நல்லா கொதிச்சதும் சோக் பண்ண வச்சிருந்த அரிசியை சேர்க்கலாம். ரைஸ் ஃபுல்லா குக் ஆக வேண்டாம், அரௌண்ட் ஒரு 90% கிட்ட வந்தா போதும். ரைஸ் வெந்ததும் வாட்டர் நல்லா ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் கூலாக விடுவோம். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுது. ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃப்ரோசன் கார்னும் ஃப்ரோசன் கிரீன் பீஸும் எடுத்து வச்சிருக்கு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவல் ஃப்ரைட் ரைஸின் ப்ராசஸ்க்கு போகிறேன். அடிக்கட்டியான பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதிலே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 4 பெரிய பூண்டு ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடுது. இது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் மீதி உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுது. ஃபர்ஸ்ட் கேரட், பெரிய ஒரு கேரட் எடுத்திருக்கு. 5 பீன்ஸ், அது சரிச்சு கட் பண்ணியிருக்கு.
லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிரீன் பீஸ் 1/2 கப்பு, ½ கப் corn, இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டா வதங்கினதும் பெரிய பீஸ் கேபேஜ் சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கேப்சிகம் சேர்த்துடுது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சைடுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. மீதியுள்ள இடத்துல எக்கை ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துடுது. நான் இங்கே 6 எக் எடுத்திருக்கு. நீங்க இது செப்பரேட்டாவும் பண்ணிடலாம். இந்த எக்கை லைட்டா வெஜிடபிள்ஸ் கூட ஸ்லோவா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுது. எக்கு நல்லா குக் ஆகணும், இல்லைன்னா கவிச்சி ஸ்மெல் வந்துடும். நல்லா வதக்கியதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிடுது. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேக வைத்த ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸ்லுமே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நான் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கு. இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி அவ்வளோ தேவையில்லைன்னா பெப்பர் பவுடர் கம்மி பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணிய சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துடுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.